ஹலோ விவோஸ், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் உங்கள் ஃபேமிலிஸோட இருக்கீங்க. நீங்கள் வச்ச பொருட்கள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. நல்லா சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் வச்ச பொருட்கள்லாம் வச்ச இடத்துல இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நகர ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? உங்களோட வீட்டில் இருக்கவங்க உங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற இன்டர்நெட்டில் இன்னைக்கு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்க வீடியோஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழன். கலிஃபோர்னியாவை சேர்ந்த ரீட்டான்ற பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி இருக்கிற நிலையில சிங்கிள் மதரா இருந்தா அவங்க தன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் குழந்தைங்க எந்த ஒரு கஷ்டமும் பற்றக்கூடாதுன்னு அவங்க அம்மா ரீட்டா ரொம்பவே சந்தோஷமா தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில ஒரு நாள் ஜாலியா எப்பவும் போல விளையாடிட்டு இருக்கப்பதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குது. வீக்கெண்டில் ரீட்டாவும் அவங்களோட 2 குழந்தைங்களும் பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணும் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் டிவி நார்மலாக தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் அவங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவில் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைங்க விளையாடிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சத்தமாக ஓடிக்கிட்டு இருந்த இந்த டிவி சடனாக அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த வீட்டில் அவங்களையும் அவங்க குழந்தைங்களும் தவிர வேற யாருமே இல்லை. நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். டிவி எப்படி ஆஃப் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த நிமிஷத்துல தான் அந்த குழந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த இந்த பாக்ஸ் யாரோட உதவியுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா எந்த ஒரு கை இருந்ததுக்கான அடையாளமும் இல்லை அப்படிதான் சொல்லப்படுது. இந்த ஃபுட்டேஜ் அந்த டைம்ல ரொம்பவே வைரலாக பரவப்பட்டு இருந்திருக்கு. ஆனால் ரீட்டா சொல்றாங்க, அன்னைக்கு எங்களை தவிர அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ இந்த பொம்மையை வைக்கிற பாக்ஸை இழுத்தது யாரு? இப்போ அடுத்ததா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்குறப்போ நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. எனக்கு இன்டர்நெட்ல அதிகமாக வைரலா பரவப்படுற வீடியோல இதுவும் ஒன்று. இந்த வீடியோ எங்க எடுத்தது எப்போ எடுத்ததுன்னு மென்ஷன் பண்ணப்படலை. ஆனா அந்த வீடியோல இருக்கிற விஷயம் தான் நம்ம நெஞ்சையே பதற வைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ பெட்டுக்கு மேலே ஒரு சின்ன பையனும் அவனோட தங்கச்சி கீழே விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அவங்க அம்மா கிட்ட போக ட்ரை பண்ணுறாங்க. இப்படி தவழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய கட்டிலுக்கு அடியிலிருந்து யாரோ இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை கத்தி கதறினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க பாட்டி அந்த அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. குழந்தை எப்படியோ தவறுதலாக உள்ளே போயிட்டா அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த பெட்டை தூக்கி அந்த குழந்தையும் வெளியே எடுத்துடுறாங்க. ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, அந்த குழந்தை எப்படி ரிவர்ஸில் உள்ளே போயிருக்க முடியும்? நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், அந்த குழந்தை தானாக உள்ளே போன மாதிரியே இருக்காது. யாரோ ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமாக இழுத்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஒரு புரியாத புதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா அமெரிக்கன் யூடியூபர் ஆண்டி அப்படின்றவர் எடுத்த இந்த ஒரு வீடியோ தான் ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. அப்படி அந்த வீடியோல என்ன இருந்தது? ஆண்டி ஒரு யூடியூபர். அவர் பழங்கால பொருட்கள் மற்றும் தினசரி வாழ்க்கையை பிளாகா பண்ற ஒரு சாதாரண ஒரு கிரியேட்டர் தான். ஒரு நாள் கண்டென்ட்டுக்காக தன்னோட ஃப்ரெண்ட் அலெக்ஸ்ட ஐடியா கேட்கிறாரு. அப்போ அலெக்ஸ் சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்ட் ராபின் ஒருத்தர் இருக்கான், அவன் பழமையான பொம்மைகள் பழமையான காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற பழக்கம் உள்ளவன், நீ அவன்கிட்ட போய் அவனோட வீடை நீ பிளாகா எடுத்து போட்டாலே பயங்கரமா வியூஸ் போகும்னு சொல்லியிருக்காரு. உடனே சந்தோஷமான ஆண்டியும், எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடு, நான் அதை கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்திப்பேன்னு சொல்லி கேட்கிறாரு. அலெக்ஸும் அவரோட ஃப்ரெண்ட் ராபின்ட்ட இதை பத்தி சொல்றாரு. ஆனா அதுக்கு ராபின் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு.
அவர் என்னோட வீட்டுக்கு வரட்டும், என்னோட எல்லா பொருட்களையும் வீடியோ எடுக்கட்டும், ஆனால் எந்த பொருளையும் அவர் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைத்ததே போதும்னு நினச்சி ஆண்டி கிளம்பிடுறாரு. ஒரு வழியாக ராபினோட வீட்டுக்கு ஆண்டி வந்துடுறாரு. அங்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாரு. அவரோட வீடு ரொம்பவே பழமையானதாகவும் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதை விட பழமையானதாகவும் தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி போனதுமே உடம்பெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபீலாக இருந்திருக்கு. சரி, அப்படி என்னதான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா வெறும் பொம்மை இங்கே தான் இருக்கு. சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பொம்மைகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோவோட இந்த பகுதியை நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. வீடை ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு ராபின் டீம் பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டி தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆண்டி அந்த வீடியோவை உட்காந்து எடிட் பண்ணும்போது தான் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அதை பார்த்ததோட மட்டும் நிப்பாட்டிடாம உடனே அவங்க நண்பருக்கு ஃபோன் பண்ணி வீடியோவில் ஒரு அமானுஷ்யமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்படி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு பார்க்கலாம். ஆண்டி தன்னோட செல்ஃபி கேமராவில் வ்ளாக் பண்ணப்போ எதுவுமே தெரியல. ஆனால் கேமராவை வச்சுட்டு வேற லொக்கேஷன் பார்க்க அடுத்த ரூமுக்கு போனதுமே இங்கே இருக்கிற எத்தனை பொம்மைங்கள்ல அந்த ஒரு பொம்மையோட தலை மட்டும் அப்படியே லெஃப்ட்ல திரும்புது. அன்னைக்கு தேதியில ஆண்டியும் ராபினையும் தவிர அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டியோட இந்த வீடியோ பயங்கரமாக உலகம் முழுக்க வைரல் ஆகுது. ஆனால் அந்த பொம்மையை பற்றின முழு விவரங்கள் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலை. ஓகே வியூவர்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வுகள் ஏற்பட்டிருந்தா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள். இன்னும் நிறைய திகில் காணொளிகளோட அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.